Hi friends, நான் உங்கள் கவிதா பாலமுருகன் பாலகவி சேனல்ல இருந்து இன்னைக்கு வந்து ஒரு பன்னீர் கிரேவி சிம்பிளா ஹோட்டல் ஸ்டைல்ல ஹோம்மேட் பன்னீர் கிரேவி எப்படி செய்யறது அப்படிங்க இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதுக்கு நான் ஒரு 3 வெங்காயம் எடுத்துர்க்கேன். அதை நான் கட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை நான் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி போல் வதக்கிட்டேன். அடுத்தது 3 வெங்காயம் எடுத்ததுக்கு ஈக்குவலாக 3 தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் இந்த வெங்காயத்தோடு நான் நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளியும் வெங்காயமும் நான் நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடுறேன். நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இந்த ஆறின இந்த தக்காளி வெங்காயத்தை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அடுப்பில் அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஆயிலில் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். 3/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். ரெட் சில்லி மிளகாய் தூள் காரத்துக்கு ஒரு 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். மசாலா சேர்க்கும் போது அடுப்பு வந்து குறைவான தீயில் இருக்கணும், இல்லைனா மசாலாவோட நிறம் வந்து மாறிடும். சேர்க்கும்போது நல்ல ஒரு நறுமணம் கிடைக்கும். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த தக்காளி வெங்காய பேஸ்ட்டு நான் இதில் சேர்த்துக்கிறேன். காரம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா காஷ்மீர் சில்லி ரெட் சில்லி சேர்த்துக்கலாம், மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு கலர் கொடுக்கும். லைட்டாக ஒரு ஃப்ளேவருக்கு நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த சாம்பார் மிளகாய் தூள் நான் இதில் சேர்த்துக்கிறேன். வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை. ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும், கரெக்டாக இருக்கும். இந்த சாம்பார் மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறது அப்படின்றது நம்ம சேனலில் நான் ஏற்கனவே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பாருங்கள். இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நான் மூடி வச்சிடுறேன். இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா குறைஞ்சிரும். பன்னீர் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு திரண்டு கிடச்சிருக்குது. இப்போ இதில் வந்து நான் ஹோம்மேட் பன்னீர் இன்றைக்கி நான் சேர்க்க போகிறேன். இந்த பன்னீர் வந்து வினிகர் லெமன் இல்லாமல் ஹோம்மேட்டில் சூப்பராக டேஸ்ட்டாக தயிர் வச்சு இந்த பன்னீர் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மற்ற பன்னீரை விட இந்த பன்னீர் வந்து தயிரில் ரெடி பண்ணியிருக்கிறதுனால இதோட டேஸ்ட்டுமே ஒரு தனி சுவையாக இருக்கும். இந்த பன்னீர் தான் இன்றைக்கி நான் சேர்க்குறேன். இன்றைக்கி பன்னீர் வந்து ஒரு 300 கிராம் நான் சேர்க்குறேன். இந்த பன்னீர் வந்து இன்னும் ஒரு நல்ல ரிச்னஸும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பட்டர் சேர்த்து இந்த பன்னீரை திரும்பவும் நான் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா ஒன்று சேர வச்சுக்கிறேன். இந்த பட்டர் வந்து கட்டாயம் கிடையாது, நம்ம விருப்பம்தான். இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டருக்கு பதிலாக 1 டீஸ்பூன் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் நல்லா சூப்பராக மணமாக பட்டரோடு சேர்ந்து ஒன்று கிடச்சி கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை இன்றைக்கி ஒரு புலாவுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். புலாவோடு சேர்த்து சாப்பிட போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் பாலகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்மில் ப்ரெஸ் பண்ணிங்க. நான் தினம் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.